வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸ் ரெசிபி. ஸோ நம்ம செய்ய போகிற ஜூஸ் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் ஜூஸ். பைனாப்பிள் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல்லி ஃபேட்லாம் வந்து நல்லா கரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க அந்த பைனாப்பிள் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பைனாப்பிள். ஸோ இது மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலை வந்து சீவி அது உள்ளே இருக்கிற பழம் மட்டும் நல்லா ஒரு கப் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பைனாப்பிள் வந்து ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நான் தோலெல்லாம் சீவிட்டேன். நான் இப்போ ஒரு கப் பைனாப்பிளுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அதோட ஜூஸ் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கம்மன்னு நம்ம பைனாப்பிள் வாசனையோட ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். வாங்க. ஸோ ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இதை. ஸோ அதை பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பைனாப்பிள் ஜூஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இதில் வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் இது. ரொம்பவே வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஜூஸ். இதுமாதிரி டயட் பண்ணுறவங்களாம் கூட இந்த ஜூஸை வந்து நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பைனாப்பிள் பீஸ் வந்து நான் கிளாஸில் வந்து வச்சிட்றேன். ஸோ உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.